தமிழ் கடவுள் முருகனுக்கு அசைவம் படைப்பதா இல்லை எப்படி படைப்பது அப்படிங்கிறத பற்றி பெரிய சர்ச்சை இப்போ நடந்துகிட்ருக்குங்களா. அது பற்றின ஒரு பதிவு ஒன்று நான் பார்த்தேன். அதை அப்படியே நான் கொடுக்குறேன் பாருங்கள். தினை அரிசியும் ஆட்டு ரத்தமுமே தமிழ் கடவுள் முருகனின் படையல். தமிழ் நிலத்தின் அசைவ கடவுள் எப்பொழுது சைவமாக மாறினார்? சங்க காலத்தில் அவரது படையல் மீது இதுதான் என திருமுருகாற்றுப்படை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. வரலாற்றை உள்ளபடியே புரிந்து கொள்ள நினைப்பவர்கள் இந்த பாடலை, அதற்கான தெளிவுரையை, சொல்லகராதியை முழுமையாக வாசிக்கவும். இதை வாசித்து நீங்கள் ஒன்றை புதிதாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு இருப்பது கண், இல்லையேல் திருவள்ளுவர் அதை புண் என்கிறார். திருமுருகாற்றுப்படை 6. சிறுதினை மலரோடு விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நெறி ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையிலும் வேலன் தைய வெறியையர் கலனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் யாரும் குலனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்புங் கடம்பம். அதோட தெளிவுரையை பாருங்கள். சிறிய தினை அரிசியை பூக்களுடன் கலந்து பல பாத்திரங்களில் பரப்பி பிறப்பு அரிசியாய் வைத்து ஆட்டுக்கிடாயை அறுத்து கோழிக்கொடியை அதற்குரிய இடத்தில் நிறுத்தி ஊர்தூரம் கொண்டாடப்படும் பெருமையுடைய விழாவிலும் அன்புடைய பக்தர்கள் திருமுருகர் பெருமானை வழிபட்டு போற்றும் பொருத்தமான இடத்திலும் வேலன் மிக்க மகிழ்ச்சியுடன் ஆடும் வெறியாடு களத்திலும் காட்டிலும் சோலையிலும் அழகான தீவு போன்ற ஆற்றிடைக்குறையிலும் ஆறு குளம் ஆகியவற்றின் கரைகளிலும் வேறு பல இடங்களிலும் 4 தெருக்கள் சந்திக்கும் சதுக்கத்திலும் 3 தெருக்கள் சந்திக்கும் முச்சந்தியிலும் புது மலர்களை உடைய கடம்பு மரத்தின் அடியிலும் ஊரின் நடுவில் உள்ள மரத்தின் அடியிலும் அம்பலத்திலும் கந்து நடத்தப்பட்டுள்ள இடத்திலும். சொல்லகராதி. சிறுதினை சிறிய தினை அரிசி விரையி கலந்து மறி ஆட்டுக்கிடாய் வாரணக்குடி கோழிக்கொடி வயிற்பட தக்க இடத்தில் அமையுமாறு நிறுயி நிறுத்தி ஆர்வலர் திருமுருகப்பெருமானின் பக்தர்கள் மேவரு நிலையிலும் விரும்பி வருகின்ற இடந்தோறும் வேலன் தைய வேலன் இயற்றிய வெறியையர் கலனும் மிகுதியான மகிழ்ச்சியோடு ஆடும் களத்திலும் காடும் காவும் காட்டிலும் சோலையிலும் கவின்பெரு துருத்தியும் அழகு பொருந்திய சிறு தீவு போன்ற ஆட்டிடைக்குறையிலும் யாரும் குலனும் 6 குலம் ஆகியவற்றின் கரைகளிலும் சதுக்கமும் 4 தெருக்கள் சந்திக்கும் சதுக்கத்திலும் சந்தியும் 3 தெருக்கள் சந்திக்கும் முச்சந்தியிலும் புது பூங்கடம்பும் புதிய பூக்களை உடைய கடம்பு மரத்தின் அடியிலும் மன்றமும் ஊரின் நடுவே உள்ள மரத்தின் அடியிலும் பொதியிலும் மக்கள் கூடும் பொது இடமான பொதியில் அல்லது அம்பலத்திலும் கந்து உடை நிலையிலும் கந்து நடப்பட்டுள்ள இடத்திலும். இது இந்த மாதிரி விளக்கங்கள் நம்ம பழைய அகராதிகளில் திருமுருகாற்றுப்படையில் கிடைக்கிது. ஆனால் இந்த சைவம் எப்போ வந்துச்சு, என்றைக்கு ஆரியர்கள் இங்கே ஆக்குபைட் பண்ணுறாங்களோ, நம்ம தமிழ் நிலத்தை ஆக்குபைட் பண்ணி அந்த கலாச்சாரத்தை அழித்து இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி கோயில்களெல்லாம் அவர்கள் போய் உட்காந்துக்கிட்டு அரசர்களை கைகளில் போட்டுக்கிட்டு அந்தந்த கோயில்களில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்த தமிழ் பூசாரிகள் எல்லாம் வெளியாக்கிட்டு இந்த அந்தணர்கள் போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து இருக்கக்கூடிய அதாவது வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றுறாங்க. இதெல்லாம் யார் கொண்டு வந்ததுங்க? ஆரியர்கள் படையெடுத்தது இங்கே வந்தானுங்கள்ல, அப்போ அந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது. அந்த இதில் பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்குது. இப்போ சமணர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, பௌத்தர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வஞ்சகத்தால் வீழ்த்தினாங்க. சமணர்களை கிட்டத்தட்ட 8000 இப்போ சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. பௌத்தர்களை எப்படி இப்படிலாம் வெட்டி கொன்றாங்கங்கிறது எல்லா வரலாற்று ஆவணங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இங்கே இந்த ஆரியர்கள் எங்கேயுமே ஓடி தப்பிச்சிக்க முடியாது. நாங்கள்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப பத்திரமாட்டு தங்குவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போது இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கிறப்போ
இதை வந்து இந்த பழக்கத்தை வந்து மாற்றுறதுக்கு எச் ராஜா போன்ற பீகாரி பார்ப்பனர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வழிபாடு எல்லாம் வந்து, அதாவது பலியிடுவது இதெல்லாம் வந்து மாமிசங்களை கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து வழி வழியாக நடந்த வழிமுறை. அது பின்னாடி வந்த பார்ப்பனர்கள் ஒரு சில இடங்களில் மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படலை. அதனால் வந்து அந்த இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ புது புது கதைகளை சொல்லி தமிழர்களை பிரிச்சால பார்க்குறாப்புல இந்த பார்ப்பன